கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த லெந்த் டேஸ்ல அநேகர் உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அநேகர்களுக்கு போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களை எப்படி நாம் ஜெயிப்பது என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பிசாசுகள் இடைவிடாமல் தொந்தரவு தருபவர்களாகும் என்று சொல்லி இந்த தலைப்பின் மூலம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசு சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான். எப்படி? சோதனை எல்லாம் முடிந்த பின்பு, சோதித்து பார்த்த பின்புதான் அவன் சில காலத்துக்கு அவரை விட்டு விலகி போனானா. சாத்தான் இடைவிடாது தொந்தரவு செய்பவன் என்று சொல்லி இங்கே நம்மை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை சோதிக்க துவங்கிய சாத்தான் அவரை சோதிக்காமல் விட்டு விட்டு சென்ற காலங்கள் கொஞ்ச காலம்தான். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிசாசுகளின் தாக்கங்களுக்கு உள்ளாகும் பொழுதெல்லாம் தொடர்ந்து நீங்க இடைவிடாமல் ஜெபித்து பரிசுத்தாவின் உதவியோடு இயேசு ரத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதன் ஜெயமெடுக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமலோ சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னார், வேதம் வாசிக்காமல் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக அவன் நம்மை மேற்கொள்ள வருவான். பெரியமானவர்களே, இங்க பாருங்களேன், சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளிடத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்து அவர் திடமனதா இருந்தபடினார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி உன் தேவனாய் கர்த்தரே சோதித்து பார்க்காத அவரை வணங்கிக் கொள் என்று சொல்லி சொன்னார். இங்கேயும் பாருங்க, இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு குறுக்கு வழியை செல்லும்படி சாத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்? சோதிக்க வருகிறான். ஆனா சாத்தான் இயேசுவிடம் தன்னை தாழ விழுந்து நீ என்னை பணிந்து கொள், நீ பார்க்கிற இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்றான். இந்த உலகம் அந்த உலகை சம்பாதிக்க பாடுகள் பட எதுவும் அவசியமே இல்லாத குறுக்கு வழியாகும் அது. பாருங்களேன், இன்றைக்கு அநேகர் நீங்கள் விக்கிரகங்களை வழிபடுவது நிமித்தமாக அநேகருடைய ஆசீர்வாதங்களை அநேகர் மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் மூலமும் மற்றோட ஆசீர்வாதங்களை திருண்டிக் கொள்கிறார். இது எப்படி? பிசாசானவன் காட்டுகிற குறுக்கு வழி. இது நிமித்தம் அநேகர் உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், உங்களிலும் சிலர் இந்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி இருக்கலாம். ஆனா பிசாசு உங்களிடத்திலும் சொல்லுவான், நீ அவங்களுக்கு விரோதமா எழும்பு, இப்படி செய்ய, அப்படி பண்ணு, இல்லை என்னை வணங்கி நான் உனக்கு இதெல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனா நான் உங்களுக்கு ஒன்றே என்று சொல்லுகிறேன், சாத்தான் பேதுரு மூலமும் இயேசுவினிடத்தில் சிலுவை மரணத்தின் பாடுகள் அவசியமில்லை என்று பேசினவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாத்தானானவன் எப்படி வென்றாலும் எந்த முறையிலனாலும் உங்களுடைய உபவாசத்தை தடை செய்யவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யவும் அவன் வருவான். ஆனா நீங்க அவன் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை இந்த நாட்கள் அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்களேன், இங்கே இடைவிடாமல் தொந்தரவு தருபவன் தான் இந்த பிசாசு. நீங்க எங்க திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் தொந்தரவு தருவான். ஆனா நீங்க அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல வார்த்தையை எடுத்து நீங்க அவனுக்கு விரோதமா பேச வேண்டும். வார்த்தையினாலும் ரத்தத்தினால் அவனை ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள்ல போராட்டத்துக்குள்ள போற நீங்க நிச்சயமாக வேத வசனத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பேசும் பொழுதும் தினத்தினோட பந்தியில் இன்றைக்கு பங்கு கொள்வீர்கள் என்று சொன்னா எந்தவித போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாத்தான் தோத்து போவான், அவன் வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான், அவன் உங்களை பணிந்து கொள்ளுவான். என்ன உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி சத்துரு சாத்தான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டு அவை கடந்து செல்லும். எனக்கு அருமையானவர்கள், உபவாசத்தை எந்த வகையிலும் நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து உபவாசம் நீங்கள் ஜெபிங்கள், ஜெயமெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரசாரி. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.